அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் இலக்கிய பண்ணையின் ஆகஸ்ட் மாத நிகழ்வு நடைபெற்றது. அதில் தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடி துவக்கி வைத்தனர். தமிழ் இலக்கிய பண்ணையின் செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வருக வருக எனவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய பல தகவல்களையும் எடுத்துரைத்தார். தலைமை உரையில் தவத்திருமதிப்புரு சுந்தரராச அடிகளார் அவர்கள் திருவள்ளுவர் பற்றியும் மொரீசிய சுற்றுலா பற்றியும் அந்நாட்டின் பல தகவல்களை எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்துரைத்தார். தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் சு. முத்துசாமி ஐயா நோக்கு உரையில் திருக்குறளில் அன்பை பற்றியும் அன்பின் வழியில் மகாத்மா காந்தி சுதந்திரம் பெற்றதை பற்றியும் பல சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் போராட்ட வீரர் பி. சோமசுந்தரம் ஐயா அவர்களை பற்றியும் சுந்தராம்பாள் அவர்களை பற்றியும் பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இம்மாதத்தின் கவியரங்கின் தலைமை உரையில் திருக்குறள் தூதர் அஜந்தா நாராயணசாமி அவர்கள் பேசுகையில் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறளில் உள்ள பல தகவல்களை பற்றியும் திருக்குறள் ஒரு பக்தி நூல் என்றும் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசினார். அடுத்த நிகழ்வாக கவிதை நேரம் தலைப்பு சும்மா கிடைத்ததா சுதந்திரம் என்ற தலைப்பில் கவிஞர் மருக்கா சத்யகலா செந்தில்நாதன், கவிஞர் அகரிஷி ஆலம்பாபா, கவிஞர் அருணாச்சலம், கவிஞர் சிவதாசன், கவிஞர் மாயாவி மனோகர், கவிஞர் பி. சாவித்ரி, கவிஞர் தமிழ்ச்செம்மல் குமாரசாமி, கவிஞர் வின்சென்ட், கவிஞர் தா. மகேஸ்வரி, கவிஞர் தா. தமிழ்ச்செல்வி, கவிஞர் மாரிமுத்து, கவிஞர் மதுராந்தகன் ஆகியோர் தங்கள் கவிதைகளை சரவெடியாக வெடித்தனர். அடுத்த நிகழ்வாக நூல் வெளியீடு திருக்குறள் ஒளிவீசும் திரை இசைப்பாடல்கள் என்ற நூலை தவத்திருமதிப்புரு திரு சுந்தரராச அடிகளார் வெளியிட பாரத் ஸ்டேடர்ஸ் மோகன்ராம் ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டார். நூலின் ஆசிரியர் மாயாவி மனோகர் ஐயா அவர்கள் நூலின் ஏற்புரையில் பல திருக்குறள் ஒளிவீசும் திரை இசைப்பாடல்களை பாடி அதற்கு திருக்குறளில் விளக்கம் அளித்தார். அடுத்த நிகழ்வாக உலகில் ஒன்றிய தமிழ் தலைப்பில் பாரத் ஸ்டேடர்ஸ் தலைவர் மோகன்ராம் ஐயா அவர்கள் தமிழ் மொழியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் ராஜராஜ சோழன் பற்றியும் அழகாக எடுத்துரைத்தார். இந்திய விடுதலையில் தமிழக பெண் போராளிகள் தலைப்பில் டாப்லைட் நூலகர் யாழி இந்துமதி அவர்கள் பேசுகையில் 16 தமிழக பெண் சுதந்திர போராளிகள் பற்றியும் ஒவ்வொருவர்களின் சிறப்புகளை பற்றியும் மிக தெளிவாகவும் ஒவ்வொருவரின் இந்திய சுதந்திரத்தில் பங்கேற்பு பற்றியும் எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் கவிஞர்களுக்கு பொன்னாடை பொருத்தியும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். இறுதி நிகழ்வாக கவிஞர் சிவதாசன் ஐயா அவர்கள் சென்னை ருக்குமணி லட்சுமிபதி, திண்டுக்கல் கிருஷ்ணம்மாள், நமது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரபாண்டி ஆத்தா எனப்படும் சுந்தராம்பாள், மதுரையைச் சேர்ந்த சொர்ணதம்பாள், பத்மாசனி, ஈரோடு மணியம்மையார் என சொல்லிக்கிட்டே போகலாம். திருவள்ளுவர் கருத்துப்படி ஒரு நாடு நல்ல நாடாக இருக்கணும்னா அந்த நாடு எந்த நாட்டின் சார்ந்திராமல் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். நாட்டில் கல்வி நிறைந்து அறிவாளிகள் சான்றோர்கள் இருக்க வேண்டும். நாட்டில் செல்வ வளம் நிறைந்து இருக்க வேண்டும். அடுத்தது நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கார். நாடு என தலைப்பில் 10 குறப்பாடு எழுதியிருக்கார். அது ஒரே ஒரு குறப்பாக மட்டும் சொல்கிறேன். உருவசியும் ஓவா பிணையும் செருபாகியும் சேராது இயல்பது நாடு. இங்கு வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறேன். கவிஞர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று 4-5 மாதங்களுக்கு முன்னாடி முடிவு செய்யப்பட்டது. போன முறை சொன்னோம், ஆனால் கவிஞர்கள் யாரையுமே காணோம். நேற்று உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலபுராவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்றைய நமது தமிழ் இலக்கிய பண்ணையின் சார்பாக கவிஞர்களை பாராட்டுகின்றோம். அருமையான ஒரு தலைப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சும்மாவோ பார்த்தது சுதந்திரம். சுதந்திரம் என்னவோ சும்மா தான் வந்தது. அதை நாம் யாரும் காசு கொடுத்து வாங்கலை. அந்த சமயத்தில் வெள்ளைக்கார உலகத்தில் எல்லா நாட்டையும் விட்டு வெளியே போயிட்டான். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளில்
அவனுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த எல்லா நாடுகளையும் விட்டு வெளியே போயிட்டான். ஆனாலும் நாம் போராடினோம். நாம் போராடின காரணத்தினால்தான் காந்தியை பற்றி நாம் இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இதுக்கு துண்டோடு வந்தார், அதுக்கு முந்தி கோட் சூட் போட்டிருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் கோட்ஸை மேலே வச்சு காந்தியை கீழே வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க முகநூலில். அரசியலுக்காக நான் சொல்ல வரேன் இல்லை, இன்றைய நிலை ஏன்னா தகுதியானவர்களை மதிக்க வேண்டும், அன்பு காட்டணும். ஆனால் அந்த தகுதியானவர்களுக்குள்ள அன்பு, மதிப்பு, மரியாதை எல்லாமே இன்றைக்கு காணாம போயிடுச்சு. இப்போ நாம் இருக்கிறோம்னா நம்ம எங்கேயுமே வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறது இல்லைங்க. என்ன காரணம்னா வயசாகி போச்சு, வண்டி ஓட்ட முடியாது. அதனால் நம்ம எனக்கு பக்கமான ஐயா கிட்ட கூட வந்தோம்னா சொன்னேன், ஐயா கிட்ட கூட அதை வச்சு சொன்னேன் வந்ததையுமே. என்ன காரணம்னா எல்லா நிகழ்வுகளையும் அரசியல் நடக்குது. நம்ம இந்த அரசியல் இருக்கிற வேறு வேண்டாம். நம்ம அன்பாக இருக்கிறோம், அழகாக பழகிறோம். அப்படி பழக்கம் இருக்கிற இடங்களில் நம்ம வரும்போது எல்லாமே சிறப்பாக நடக்குது. அந்த மொரீஷியஸ் நாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டில் அதிகமாக தமிழர்கள் தான். ஹிந்திக்காரர் இருக்காங்க, தமிழ்காரர் இருக்காங்க, தெலுங்குக்காரர் இருக்காங்க, நைஜீரியாக்காரர் இருக்காங்க, நீங்கள்ஸ் இருக்காங்க. இதுதான் இப்போ அரசாங்கம் மாறி இருக்குங்க. ஒரு என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த மழையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருந்து தமிழ் பெண்ணை சிறப்பிக்க கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவதாசன் கேட்டதுக்கெனவே நாம் கொஞ்சம் கவியரங்கத்தை முன்னத்தே வச்சோம். பெரிய பெரிய அறிஞர்களை கூட்டி கொண்டு நாம் உரையாற்றினால் சொற்பொழிவாற்றினால் யாருமே வரணும். அதுக்கு ஒரு 1000 பேர், ஆயிரக்கணக்கான மேடை இருக்கணும், ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் இருக்கணும், பெரிய மாலை மரியாதைலாம் இருக்கணும். அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம நடத்தக்கூடாது. நடத்தினாலும் அது நமக்கு பயன்படாது. நான் ஐயா சொன்ன மாதிரி அன்பினால் ஆவது ஆகாதது என்று எதுவுமே இல்லை. அன்பில்லாரெல்லாம் பிறர்க்குரியர் தமக்குரியர், அன்புடையார் என்றும் தமக்குரியர், அன்பிலார் எல்லாம் பிறர்க்குரியர், அன்புடையார் என்றும் சரியாக வரல, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எஸ்விக்கால் நடந்த விடுதலை நாள் விழாவில் ஒரு ஆசிரியர் அருமையாக பேசினார். 144 சட்டத்தை பயப்படாத அடங்காத மக்கள் திருவள்ளுவர் வகுத்த 133க்கு மடங்கினார்கள், அன்புக்கு அடங்கினார்கள் என்று கூறினார். இந்த அன்பு என்பது திருவள்ளுவருக்கு ஒரு அதிகாரமே வச்சிருப்பார். அன்புக்கு எல்லோரும் அடிபணிவார்கள், ஆனால் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டார்கள். இதுதான் காந்தியை செஞ்சார். எல்லோரும் போராடினாங்க, ரத்தம் சிந்தினாங்க, தியாகம் பண்ணாங்க. நம்ம உயிர் தியாகம், பொருள் தியாகம் எல்லாமே செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. நாம் பெரிய அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் காந்தி அன்பினால் போராடி நமக்கு இறுதியாக போராடி அவர் நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். இந்த அன்புக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை. இதெல்லாம் நம்ம கார்த்திகேயன் சொன்னதான் நிறைய விடுதலை வீரர்கள், தியாகிகள் நாடு முழுக்க இருக்காங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லி விரும்புகிறேன். நாம் இந்த தியாகிகளையும் தமிழ் சான்றோர்களையும் நாட்டுக்காக உழைத்தவர்களையும் என்றுமே அவருடைய வரலாறை நாம் மறக்கக்கூடாது. இன்று நாம் எல்லா அறிவுரைகளையும் கூறுகிறோம். மதிப்பெண் பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம், உயர்ந்த படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறோம்.
நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு கூறுகிறோம். ஆனால் நம்முடைய நாட்டின் உலகத்தின் வரலாற்றை நமக்கு அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில்லை. வரலாறு தெரியாத ஒரு நாடும் ஒரு தேசமும் ஒரு குடும்பமும் வருங்காலத்தில் அவர்கள் அடையாளம் தெரியாமல் சென்றுள்ளார். சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் திருக்குறள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சில திருக்குறளில் சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக திருக்குறள் பாடல் சொன்னால் புரியாது. திருக்குறளில் சில விளக்கங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் ஆய்வு செய்து வைத்திருக்கேன். அது நிறைய கூட்டங்களில் பேசுகிறதில்ல, இங்கே மட்டும்தான் வர்றேன். ஏன்னா நேரம் இருக்காது. அதனால் சில விஷயங்கள் திருக்குறள் இருந்து சொல்கிறேன். மனோரமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயன்படும். திருக்குறளில் முதல்ல 4 அதிகாரம்: கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண், வலியுறுத்தல். இந்த 4 தான் நான் கூற வந்திருக்கேங்கிறதுக்கு திருக்குறளில் முன்னுரைப்பாங்க. அதில் திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு மேலே பாயிரம் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த பாயிரம் சொல்ல வந்தவர் அரண் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா உலகத்தில் மிகவும் வலிமையானது அறம். ஏன் வலிமையானதுன்னா அறம் வேறு கடவுள் வேறு அல்ல. அறம் தான் கடவுள், கடவுள் தான் அறம். ஏன்னா உருவம் இல்லாத இறைவனுடைய உருவம் அறம் தான். வணக்கம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்ற வள்ளலார் வாக்கிற்கிணங்கவும் இன்று திருக்குறளை அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் என்று அண்ணா அஜந்தா நாராயணசாமி அவர்கள் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா திருக்குறள் அம்பாசிடர் என தூதர்னு சொன்னாங்க. இவருக்கு அம்பாசிடர் ஒரு இது பண்ணிடலாம். மகிழ்ச்சி. எனது மகனுக்கு திருமணம் அடுத்த வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி மணிமகாலில் நடைபெறுகிறது. அதற்கு நான் பத்திரிகையில் கொண்டு வந்தேன். அது சில குறிப்பிட்ட வேற ஒரு இயக்கத்துக்கு போயிட்டு வந்தனால அங்கே சில ஆயிடுச்சுங்க. ஒரு கம்மியாக தான் இருக்குது. இருக்கிறவங்க வரைக்கும் கொடுக்குறேன். மற்றதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் வரும். நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நாமெல்லாம் தமிழ் இலக்கிய பண்ணிங்கிற நம்மளாம் ஒரே வீடு ஒரே குடும்பமாக இங்கே இருந்துகிட்ருக்குறோம். அதில் சிவதாச ஐயனைலாம் நான் ஃபேஸ்புக் அதிகமாக பார்க்குறதில்ல. சமீபத்தில் இவர் பார்க்கும்போது அவ்வளவு எழுதி குவிச்சு கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சாதனையான ஆட்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்க. நீங்கள்லாம் எதையும் மனசில் வச்சுக்காமல் இங்கே இருக்கிறவங்க மட்டுமல்ல, உங்கள் சுற்றம் சூழ அனைவரும் மணமக்களை ஆசீர்வதிக்கணும். அந்த விழாவிற்கு நீங்கள்லாம் வந்தால் எங்களுக்கு பெருமை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைப்பு: சும்மாவா வந்தது சுதந்திரம். கவிஞர் மருத்துவர் சத்யகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கவிதை வாசிக்க. சும்மாவா வந்தது சுதந்திரம். கவிதை வாசிக்க கவிஞர் தா. மகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றேன். சுடும் நெருப்பை எரித்து கடும் இன்னல்களை தாங்கி சுருக்கு கயிற்றுகளை சுதந்திரத்திற்காக சுகமாய் ஏற்று சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திர காற்றை சுவாசிக்காமலே உயிர் தியாகம் செய்திட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு என் வீர வணக்கம். பல உயிர்கள் தியாகம் செய்து உயிர் பெற்றது நம் தேசம். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றதல்ல நம் சுதந்திரம். உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றது நம் சுதந்திரம். ஏக்கத்திலும் தூக்கத்திலும் விழித்ததல்ல நம் சுதந்திரம். கவி ஏற்றத்திலும் கனவு மாற்றத்திலும் விரிந்தது நம் சுதந்திரம். வீட்டு பிள்ளைகளிடம் சொல்லி வளர்ப்போம், சும்மா கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். வீட்டு பிள்ளைகளிடம் சொல்லி வளர்ப்போம், சும்மா கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். பல சுமை தாங்கிகளின் சுருக்கு கயிற்றால் கிடைத்தது என, பல சுமை தாங்கிகளின் சுருக்கு கயிற்றால் என ஏதோ சுதந்திரம் கிடைத்தது என இனிப்பு கொடுத்து கொண்டாடுவதை விட்டு
ஏதோ சுதந்திரம் கிடைத்தது என இனிப்பு கொடுத்து கொண்டாடுவதை விட்டு எப்படி சுதந்திரம் கிடைத்தது என்பதை உணர்ந்து கொண்டாடுவோம். குருதி சிந்தி பெற்ற சுதந்திரம் இறுதி வரை காப்போம். குருதி சிந்தி பெற்ற சுதந்திரம் இறுதி வரை காப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை நம் பெருமை இறுதி வரை பேணி காப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை நம் பெருமை இறுதி வரை பேணி காப்போம். தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்ததாக தவத்திரு சுந்தரதாஸ் அடிகளாருக்கு என் முதல் வணக்கம். எனது மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். அன்புள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மறவாதிருப்போம் ஆகஸ்ட் 15. எண்ணி பார்க்கிறேன், இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதை பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன். வெள்ளையர் ஆட்சியில் வென்று மடிந்தனர் இந்திய மக்கள். நல்ல வழிகாட்ட வந்த தெய்வமா மகாத்மா. அவர் சொன்ன வழி நடந்ததால் சுதந்திரம் பெற்றோம். அடிமைகளாயிருந்த மக்கள் ஆர்ப்பரித்து எழுந்தனர் அலைகடலாய். கத்தியின்றி இரத்தமின்றி போராடி வெள்ளையரை வெளியேற்றினோம் நாடு விட்டு. வெள்ளையர் கொடி பறந்த கொடி கம்பத்தில் மூவர்ண கொடிதலை பறக்க விட்டோம். நாட்டில் குலைத்த நல்லவர்களை எந்நாளும் போற்றுவோம். நாம் பெற்ற சுதந்திரத்தை எந்நாளும் காப்போம். உயிருள்ளவரை மறவாதிருப்போம். ஆகஸ்ட் 15 சுதந்திரம் நமது பிறப்புரிமை. மறவாது மனதில் கொள்வோம். வாழ்க சுதந்திரம், வெல்க இந்தியா. வணக்கம். கவிஞர் மருத்துவர் சத்தியகலாமாவை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். சும்மாவா வந்தது சுதந்திரம்? எத்தனை தலைவர்கள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை தியாகிகள், எத்தனை சீர்திருத்தங்கள், எத்தனை அர்ப்பணிப்பு, எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை அர்ப்பணிப்பு, எத்தனை ஆர்ப்பாட்டம். சும்மாவா வந்தது சுதந்திரம்? தெரியுமா உங்களுக்கு? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடந்தது. சும்மாவா வந்தது சுதந்திரம்? மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகம், அது நம் சுதந்திர போராட்டத்தின் ஆணிவேர். மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகம், அது நம் சுதந்திர போராட்டத்தின் ஆணிவேர். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து அறவழி பயணம் 240 மைல்கள் 23 நாட்கள் தொடர் நடைப்பயணம். சும்மாவா வந்தது சுதந்திரம்? தெரியுமா உங்களுக்கு? நடை நடை, எழுச்சியோடு நடை. 8 லட்சம் மக்கள் திரண்டனர், வெகுண்டு எழுந்தனர். எங்கள் மண்ணில் நாங்கள் உப்பு எடுக்க கூடாதா? திரு ராஜாஜி தலைமையில் தமிழ்நாட்டிலும் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம். சும்மாவா வந்தது சுதந்திரம்? தெரியுமா உங்களுக்கு? ஜாலியன் வாலாபாக் படுகொலை, விசாரணையின்றி அனுமதியின்றி ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்ய ஆங்கிலேயர் கொண்டு வந்தது ரவுலட் சட்டம். சும்மாவா வந்தது சுதந்திரம்? ஜாலியன் வாலாபாக் பாடல் தந்த மகா கவி சுப்பிரமணிய பாரதியார், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் இரும்பு மனிதர், அன்னி பெசன்ட் அம்மையார், சரோஜினி நாயுடு பெண் காங்கிரஸ் தலைவர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்க சும்மாவா வந்தது சுதந்திரம்? தெரியுமா உங்களுக்கு? இளம் வீரர், புரட்சியாளர், பஞ்சாப் வீரர் பகத்சிங் 63 நாட்கள் சிறையிலேயே உண்ணாவிரத போராட்டம், 24 வயதில் தூக்கு மேடை. நாட்டுக்காக உயர் துறப்பதில் அவர் பெருமை கொண்ட தருணம். சும்மாவா வந்தது சுதந்திரம்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சுதேசி இயக்கம் என்று நான் சொல்லிய இயக்கங்களும் சொல்லிய பெயர்களும் சில. எண்ணிலடங்கா தியாகிகளுக்கும் தியாகங்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்று இன்று நம் பாரதம் என்றும் நம் தாய்நாடு என்றும் பெருமை கொள்ளும் நமக்கு மலர்களாய் அவர்கள் கொடுத்த சுதந்திரத்தை நம் செயல்களால், தாய்நாட்டு பற்றால் மலர் மாலை ஆக்குவோம். அனைவருக்கும் நன்றி. ready.
மெய்யாக கவிதை சொன்ன மருத்துவர் கவிஞர் சத்யகலா அவர்களுக்கு நன்றிகள். கவிதை வாசிக்க கவிஞர் மாயாவி மனோகர் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிய நிகழ்வில் தலைவர் உள்ளிட்ட அவையார் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இத்தனை நேரம் கவிதைகள் வாசிக்கப்பட்டது எல்லாம் கவிதை பெற்றது, சுதந்திரம் பெற்றது எப்படி என்பதை பற்றிய ஒரு மையப்பொருளாக வைத்து வாசிக்கப்பட்டது. நான் சற்று வித்தியாசமாக எழுதியிருக்கிறேன், கேளுங்களேன். வெள்ளையனே வெளியேறு இயக்கமாய் வெடித்தோமே, சுதேசி இயக்கம் கண்டதால் எம் முன்னோரை எட்டி உதைத்தானே, கொன்று குவித்தானே. வரிகொடா இயக்கமாய் ஆர்ப்பரித்தோமே, ஒத்துழையாமை இயக்கம் கொண்டோமே, ஆடிப்போன ஆங்கிலேயன் ஓடியே போனான். கேளீர் ஒரு கதை. கல்வன் ஒருவன் நம் இல்லம் புகுந்தான், நம் தொல்லை கண்டவன் ஓடியே விட்டான். கல்வன் ஒருவன் நம் இல்லம் புகுந்தான், நம் தொல்லை கண்டவன் ஓடியே விட்டான். தன் அங்கியை விட்டுவிட்டு. நம் இல்லம் புகுந்த கல்வன் ஓடிவிட்டான், தன் அங்கியை நம் வீட்டிலேயே விட்டுவிட்டு. அதை எடுத்து தினம் அணிவது எப்படியோ அப்படித்தான் இதுவும். அது முறையா, நீதியா? போகட்டும், வயிற்று பிழப்புக்கு ஏதேனும் தின்ன வேண்டுமோ? கல்வனின் அங்கியை, அதாவது ஆங்கிலேயனின் ஆங்கிலத்தை அணியும் மானமுள்ள மனிதா, நம் முன்னோரை கொன்ற ஆங்கிலேயனை ஆரத்தழுவி, நம் முன்னோரை கொன்ற ஆங்கிலேயனை ஆரத்தழுவி அவனிட்ட ஆங்கிலத்தை வேதமாய் ஓதிக்கொள் உன் பிழைப்புக்கு. அவனை துரத்திவிட்ட நாள் இன்று, அவனை துரத்திவிட்ட நாள் இன்று. அவன் இல்லா இடத்தை சுதந்திரமாய் கொண்டாடும் தேசம் இது. அவனை ஓட்டிவிட்ட தினம் இன்றாவது சுதந்திரத்தை உன் தாய்மொழியிலே சொல்லேன், சுதந்திரத்தை உன் தாய்மொழியிலே சொல்லேன். ஓடிப்போனவன் மொழியிலே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்து, அது முன்னோருக்கு செய்யும் துரோகம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே என்று வாழ்த்திடுவது சுதந்திரம் பெற்ற முன்னோருக்கு செய்யும் துரோகம். வருடமெல்லாம் வயிற்று பிழைப்பிற்கு ஆங்கிலம் ஓதும் மனிதா, கல்வனை விரட்டிய தினமாவது, அதாவது அவன் ஆங்கிலத்தை கல்வனை விரட்டிய தினமாவது அவன் ஆங்கிலத்தை அணியாதிருப்போமே. அதுதானே முறையும் கூட. குடும்ப பகையாளியை கொண்டாடுவோரும் உண்டோ? அதுவும் போகட்டும், கொண்டாடிக்கொள் உணர்ச்சி இல்லா மனிதா. இன்று ஒரு நாளேனும் அந்த ஆங்கிலத்தை ஓரெழுத்தும் உச்சரியாது தவிர்ப்போமே. இச்செய்தி அகிலமெல்லாம் உதிர்ப்போமே. அங்கே ஆங்கிலேயன் தலை குனியட்டுமே. வருடம் 80 ஆனாலும் தீய பயத்தலால் நினைவில் வந்தே போவான். வருடம் ஓர் நாள் இந்தியாவில் ஆங்கிலம் உச்சரிக்க மாட்டார் என உலகம் அறியட்டுமே. இன்று ஒரு நாள் அவன் தலை குட்டுப்பட்டு குனியட்டுமே. முன்னோருக்கு நெய்வேத்தியம் எடுத்தார் போல் நாம் சுதந்திரம் ஆனந்தம் காண்போமே. மாறுமா தேசம் அறியேன், ஆனால் தாய்மொழி வெல்லும் ஓர் நாள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பெற்றுக்கொள்பவர் மோகன்ராம் ஐயா அவர்கள். மனோகர் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். திருக்குறளுடைய விழிப்புணர்வு சமீப காலங்களிலே அதிகரித்து வருவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை காட்டுகிறது.
தமிழக அரசு கூட பள்ளி பாட புத்தகங்களில் இருந்து இலக்கிய அமைப்புகளில் இருந்து மீண்டும் பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக புதிதாக ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறது. திருக்குறள் திருப்பணி என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். திருப்பணி என்றால் ஆலயங்களுக்குத்தான் சொல்வார்கள். அஜந்தா ஐயா சொல்வது போல திருக்குறள் என்பது ஒரு பக்தி நூலாகவே இன்று பாவிக்கப்படுகிறது. அது நாளாக நாளாக இன்னும் மக்களிடத்தில் சென்று மிக வேகமாக வளரும். அந்த திருக்குறளுடைய பொருளை ஒத்த சில பாடல்களை மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது 1-2 பாடல்களை மட்டும். ஐயா, அறநெறி நூல் என்று கொள்வோம். ஆக மொத்தத்தில் திருக்குறள் கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. மேல் மட்டத்தில் இருந்த திருக்குறள் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சாமானியனிடம் சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ இதில் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, மற்ற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்து, நம்மை போலவே மக்களையும் மற்றவர்களையும் மதிக்க வேண்டும். வள்ளலார் கூறியது போல அன்பே ஒழுகு, எல்லோரிடத்தும் அன்பு செலுத்தினால் நாட்டிலே துன்பம் ஏது. அந்த பொருளை மையப்படுத்திய பாடல். தன்னை போல பிறரை இன்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நன்மை வேறில்லை. உண்ணாயிருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்ற பொருளை சார்ந்த திரைப்பட பாடல். இன்னும் ஒரே ஒரு பாடல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் அல்லது உயிர்க்கு. அடிகளார் ஐயா கேட்டது போல ஈதல் என்பது வார்த்தைகளாலோ செயல்களாலோ பொருளாலோ செய்வது ஈகை. ஏதேனும் ஒரு வகையில் மற்ற உயிர்களுக்கு நாம் பயன்பட வேண்டும். தர்மம் தலை காக்கும் என்ற பாடல அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஈகை என்பது எல்லா குணங்களிலும் சிறந்தது என்பது மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் மூலமாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றியின் பால் உய்ப்பதறிவு. நினைச்ச பக்கம் போறது, நினைச்ச பக்கம் மனசை தாவ விடுவது, கால் போன போக்கிலே போவது, இது எல்லாம் நல்ல இடத்தில் போய் சேராது. அதனால் நம்முடைய பகுத்தறிவை ஆராய்ந்து எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் ஒரு பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று வரிகள் வருகிறது. நன்றி, வணக்கம். இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் இதயத்தில் நிறைவாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இங்கே இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரி அவர்களுக்கும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஓடோடி வந்து சிறப்பித்து மேடையையும் மட்டுமில்லாமல் பார்வையாளர்களாகவும் அலங்கரித்து தாமும் தமிழுக்கு சொந்தக்காரர் என்று நிரூபிக்கின்ற வகையிலே
மக்கள் மாமன்றத்தின் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆலம் பாபா, வின்சென்ட் ஐயா, குமாரசாமி புலவர், அருணாசலம் டாப்லைட்டின் தேனீக்களாக சுற்றி சுற்றி தமிழுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்துமதி அம்மா அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை மெருகேற்றி கொண்டு தமிழ் மேல் இருக்கின்ற இன்றியமையாத ஆர்வத்தை தொடர்ந்து பல புத்தகங்களாக வெளிக்கொண்டிருக்கின்ற நண்பர் மாயாவி மனோகரன் அவர்களுக்கும், தமிழ் மன்னன் அவர்களுக்கும், ஏனைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றபடியால் நான் வந்த உடனே கார்த்திகேய அவர் கேட்டேன், எடுங்க எவ்வளவு நிமிஷம், நாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பேசுறது, இருந்தாலும் எவ்வளவு நம்ம தலை போட்டு பேசியிருக்கிறேன், என்னென்ன 7 நிமிஷத்துக்குள்ளே பேசிடுங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அதை மறுபடியும் சுருக்கி முடிக்கிறதுக்காக நான் பார்க்குறேங்க ஐயா. இரண்டாவதாக ஐயாவுடைய வயசை குறிப்பிட்டு நண்பர் மட்டுமில்லாமல் நமது ஆன்மீக செம்மலாக இருக்கின்ற நாராயணசாமி ஐயா அவர்கள் பேசினார்கள். 100 ஆண்டுகள் என்று கணித்து அவர் மீதி வருடத்தில் 10 வருடம் மட்டுமே கூட்டி சொன்னார். ஆனால் உலகின் மருத்துவ ஆய்வில் நமக்கெல்லாம் 120 ஆண்டுகள் என்று கணித்துள்ளார்கள். அதனாலே இன்னும் 10 ஆண்டுகள் கூட்டி நீங்கள் கணக்கெடுங்கள். 120 ஆண்டு காலம் இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் நீடூடி வாழ வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். தமிழ் உலகெங்கும் தமிழ் நாம் பரவி கிடைக்கிறது நாம் அறிந்த ஒன்று. மிகவும் சுருக்கமாகவும் நான் அந்த தமிழை பற்றி நான் இங்கே சொல்லுகிறேன். உலகில் எந்த மொழியையும் முன்னெடுத்து நாம் பெயர் சொல்ல முடியாது. அது கன்னடமாகட்டும், ஹிந்தியாகட்டும், வடமொழியாகட்டும், உலகின் பல மொழிகளாகட்டும். ஆனால் தமிழை மட்டுமே முன்னிறுத்தி நாம் அனைவரும் தமிழ் பெயர் வைத்துள்ளோம். நான் சொல்லுகின்ற கருத்து சாதாரண அடிப்படை கருத்து தான். இந்த நேரத்திலே நாம் மீண்டும் ஒரு நினைவுபடுத்துவதற்காக இதை சொல்கிறேன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ் செல்வி, தமிழ் செல்வன், தமிழரசன், தமிழ் கதிர், தமிழ் மணி, தமிழ் மாறன், தமிழ் முடி, தமிழ் வென்றி, தமிழ் வாணன், தமிழ் நிலவன், தமிழ் நெஞ்சன், தமிழ் நயன், தலைமை பித்தன், தமிழ் வண்ணன், தமிழ் புனல், தமிழ் எழில், தமிழ் நம்பி, தமிழ் தேவன் என்று இப்படி பல ஆயிரம் அடுக்கிக் கொண்டே போகலாம். வேற எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு நம் தமிழ் மொழிக்குத்தான் உண்டு. அதை மிகவும் சுருக்கி திருவள்ளுவர் சொன்னது போல சொன்னால், உலகில் முதலில் தோன்றியது தமிழ் மொழி, அது இப்பொழுது முதலிடத்தில் தோன்றுகிறது என்று ஒரே வரியில் நாம் சொல்லிக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் அதிக அளவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நாம் அறியப்பட்ட மொழிகள் உலகத்திலேயே 6809 மொழிகள். அதிலே உலக அரங்கில் முக்கியமாக பயன்பாட்டில் அதிகம் இருப்பது 6 மொழிதான். அதில் நமது தமிழ் மொழியும் ஒன்று என்பதை நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். உலகிலே 2 மொழிகள் பயன்பாட்டுக்கு இருந்தாலும், ஆங்கிலம் பொதுவாக இருந்தாலும், தமிழ் மொழி எல்லா வகை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் நம்மளுக்கு தமிழ் கிடைத்த சிறப்பாக நாம் உணர வேண்டும். இந்த செய்தியை கூறும்போது தமிழை பற்றி நாம் ஒரு எளிய முறையில் சொன்னால் அதனுடைய அற்புதங்கள் எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் இருக்கிறது. அம்மா அப்பா என்று சொன்னாலே ஆ என்பது உயிரெழுத்து, இப் என்பது மெய்யெழுத்து, பா என்பது உயிர்மெய் எழுத்து. அதே மாதிரி அம்மானால ஆங்கிறது உயிர் எழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நாம் அம்மா அப்பான்னு கூப்பிடுறதே, அப்பா என்பதை உயிர் கொடுத்து, அம்மா என்பவள் மெய் எனப்படும் கண், காது, மூக்கு, உடம்பு, கை, கால் கொடுத்து, அது நமக்கு அம்மா அப்பா மூலமாக நம்ம தமிழ் வருகிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக உயிர்மெய் எழுத்தாக நம் குழந்தையாக நாம் பிறக்கின்றோம் இந்த மண்ணில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்புமிக்க நம்ம தமிழ் மொழியை நாம் போற்றி வணங்க வேண்டும். தமிழ் மொழி உலகத்திலே பல நாடுகளும் பின்பற்றப்பட்டு வருகின்றன.
எங்கு போனாலும் தமிழர் என்பதற்கு ஒரு சிறப்பு நமக்கு உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. எவ்வளவோ மைனஸுகள் நம்ம இருந்தாலும் இப்பொழுது உலக அரங்கிலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் ஒரு சின்ன உதாரணம், ஒரு திட்டுனா கூட அதை நாம் எப்படி கோவிச்சுக்கிறோம். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்று நாம் சொல்கிறோம். அதை பார்த்து கவனமாக நம்ம பேசணும். உண்மைதான். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு தவறான சொல்லு நம்மளை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள் கொடுத்துக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். சமீபத்தில் ஞான சம்பந்தன் அவர்களை நம்ம கல்லூரியில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி ஒரு வீடியோ விடுறாரு. ஒரு சமயம் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, ஒரு வரி செய்தி தான். அவர் பட்டிமன்றத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லி போகிறார். இவருக்கு ஹிந்தி தெரியாது. அவர் டெல்லியில் போய் இறங்குறாரு. ஒரு உதவியாளர் கூட போய் இறங்குறாரு, நடந்து போயிட்டு இருக்கிறார். இவருக்கு என்னடா நம்ம பட்டிமன்றம் நம்ம நடத்துகிறோம், நமக்கு ஹிந்தி தெரியாது. டெல்லியில் இருக்கிறவங்கெல்லாம் ஹிந்தியில் ஏதாவது இருப்பாங்க, பேசுவாங்க, நம்ம எப்படி பதில் சொல்கிறோன்ட்டு அந்த சிந்தனையிலேயே நடந்து போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கிற போது என்னடா ஒருத்தருமே காணன்ட்டு நடந்து போயிட்டுருக்காரு. யாராவது கிடைச்சா நம்ம எந்த இடத்துக்கு எப்படி போகிறது? நான் சொல்கிறது 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்புறம் போயிட்டுருக்கிற போது ஒரு தவறான வார்த்தை, இவருடைய உதவியாளர் ஒருத்தர் மேலே கால் வச்சிடுறாரு நடந்து போகையில். நான் எப்போவுமே ஒரு கொச்சையான சொல்ல நான் முன்மொழிகிறதே இல்லை, இருந்தாலும் அதை அடக்கி அமைதியாக வாசிக்கிறேன். எருமை என்று ஒருத்தர் வீல்னு கத்துறாரு. அந்த கால் மேலே பட்டால் நாம் ஒரு திட்டுற மாதிரி பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திட்டிடுறாரு எருமைன்னு. இவரு கோபம் இல்லை, ஒரு தமிழன் கிடைச்சிட்டா அப்படின்னு, நீங்கள் தமிழரா அப்படின்ட்டு அவர் வினாறாரு. அப்புறம் ஆமாங்க நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம், ஐயோ சரிங்க நான் அவசரத்தில் திட்டிட்டுங்க தெரியலிங்க அப்படின்ட்டு அவரை அழைச்சிட்டு அவர் போய் சேரக்கூடிய இடத்த, நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்தையெல்லாம் காமிச்சு வரவேற்பு கொடுத்து கடைசியில் சென்டப் பண்ணுற வரைக்கும் கூடையே இருந்தார் என்பது ஒரு வரலாற்று மறக்க முடியாத சான்றாக ஞானசம்பந்தன் அவர்கள் ஒரு மேடை பேச்சிலே தெரிவிக்கிறார். அதனால் தமிழை பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு செயல்பாடாக இருக்கட்டும், நம்ம ஒரு திட்டதாக இருந்தாலுமே அதை குழந்தைகளை கோவிச்சுக்காதன்னா அப்படிங்கிற மாதிரி நாம் கொண்டு வர்றது வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் மருத்துவர் ஐயாவாக இங்கே இருக்கிறார். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் தானுங்க நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயங்கள் மட்டும் இல்லை, நாம் போற்றப்படக்கூடிய அதிசயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், அதாவது 60 சிவாலயங்களை கண்ட நம்ம ராஜராஜ சோழனுக்கும் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அப்போ நம்ம மருத்துவர் ஐயா இப்போ இந்த நேரத்தில் சொல்கிறது காரணம் என்னன்னா, அப்போ நாம் ஒரு தமிழில் ஒரு இயற்கையான மருத்துவத்துக்கு ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தது. உலகத்துக்கே நம்ம இந்தியா தான் அப்படிங்கிறதும் நாம் அந்த காலத்திலேயே நிரூபிச்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சித்தர் இருப்பார். அது தேரையின் சித்தர்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். அவருடைய வரலாறு உண்டு. நாம் சொல்கிறது எல்லாமே உண்மை சம்பவங்கள். அந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு தடவை என்னதுன்னா, அந்த ஆற்றுல குளிக்கிற போது குட்டி தவளை காதுக்குள்ளே போயிடுது. அந்த தவளை காதுக்குள்ளே குஞ்சு அது போயிருந்தோடனே என்னென்னா அவரால் முடியல, இதுக்கு என்ன வைத்தியம் இருக்குன்னு சொன்னால் ஒரு சித்தர் இருக்கிறவரை கூட்டிகிட்டு வராங்க. என்னென்னமோ பார்த்து ஏதோ இது மண்டைக்குள்ளேயே போயிருக்குதே, அதனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்கள் அப்படின்னு உணரப்பட்டு அப்புறம் அவர் போய் ஒருத்தர் சித்தர் இருக்கிறாருன்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. ராஜராஜ சோழன் வரலாற்றில் இந்த கதை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தவக்கலை ஒரு குஞ்சு காதுக்குள்ளே போனதுக்கு அது எப்படி எடுக்கிறது, அந்த சித்தர் கை வைத்தியம் பண்ணுறார். அப்போவே பாருங்கள், எந்த உபகரணமும் இல்லை. மருத்துவத்தில் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நம்மளுடைய சக்தி படைத்த மனிதர்களெல்லாம் தோன்றிய பாரதம் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சான்று சொல்கிறேன். அப்புறம் கை விரலில் அப்படியே காதுக்குள்ளே விட்டு அதை எடுத்தோம்னா மூளையெல்லாம் செதஞ்சு வந்துடுமே, அது எப்படி எடுக்கிறது அந்த தவளை குஞ்சு அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் அவர் ஐடியா கொடுத்து ஒரு தவளையை கொண்டு அதை இளநீ ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு.
அந்த இளநியை கரெக்டான பொசிஷனுக்கு காது கிட்ட வச்சு அதை சீவரப்போ அந்த இளநீர் வந்து உள்ளே போய் அது நீர் மாதிரி இருக்குதுன்னு அதனுடைய வாசத்துக்கு அது வெளியில் வருங்கிறத உணர்ந்து அந்த குட்டி தவளை ஆட்டோமேட்டிக்காக காதிலிருந்து வெளியில் வருது. அப்படி ஒரு வைத்தியத்தை நாம் வந்து ஒரு செஞ்சு காப்பாற்றினார் ராஜராஜ சோழனை. அவர் உலகமே போற்றும் வகையில் இந்த நேரத்திலே நாம் பெருமைப்படும் விஷயமாக இந்த நேரத்திலே தெரிவித்து, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் என்றும் நலமுடன் வாழ்க வளமுடன் மெய்யானத்துடன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். தமிழ் மொழி பற்றி சிறப்பாக கூறியும் பல உண்மை தகவல்களையும் ராஜராஜ சோழனை பற்றியும் கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி.